Love Shots by Love Guru. Only on Radio City. இது விஸ்வாவோட பகிர்வு. விஸ்வா வந்து சொல்லுது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்பப்போ பார்ட்டி பண்ணுவோம். ஒரு நாள் எங்களுக்குள்ள பெட்டு, அந்த பார்ட்டியில் ஒரு பொண்ணு, அது அந்த பொண்ணை வந்து யார் அப்படின்றதுக்குள்ள ஓகே பண்ண வைக்கிறான்ட்டு. அப்போ எல்லாரும் அப்ரோச் பண்ணாங்க, யாருக்கும் ஓகே ஆகலை. அப்புறம் நான் வந்து அப்ரோச்சே பண்ணல. என்ன தோத்துட்டுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு என்கிட்ட வந்தா. எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க, அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் மட்டும் ஏன் என்கிட்ட பேசக்கூட வரல? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? இல்லை, ஒன்றும் இல்லைல்ல. ஓகே, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே வரலைங்க. ஏன், எதுக்கு? ஏங்க இன்ட்ரெஸ்ட் வரலன்னா இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்லிடுது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களே, இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்களே, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்களா? இல்லை, எனக்கு பிடிக்கல. அப்போ என்கிட்ட வந்து மட்டும் ஏன் கேட்குறீங்க? இல்லை, எல்லாரும் பேசும்போது நீ மட்டும் ஏன் வந்து பேசல? எங்க இதில் என்னங்க இருக்கு? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்து கேட்டேன். சரி, ஓகே. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, பேசணும்னு தோணுச்சு, ஆனால் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இப்போ சொல்கிறீங்க பிடிச்சிருந்ததுன்ட்டு, ஏன் என்கிட்ட பேசல? அப்போ தெரியல, ஏதோ ஒரு ஆட்டிடியூட் மாதிரி தெரிஞ்சுது உங்களுக்குள்ள. ஆட்டிடியூட்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு டிஜே. யூஸ்வலாக நிறைய ஷோஸில் நான் போய் டிஜே பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருந்தேன். அப்போது எல்லோரும் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் மட்டும் அப்படியே பேசாமல் அப்படியே எனக்கு பார்க்காத மாதிரி ஃபீல் கொடுத்தீங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஐ எம் தீப்தி, நான் விஸ்வா. பசங்கள்லாம் கொஞ்ச நேரத்தில் டே புறா அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த சீக்ரெட் ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் இதுதான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பசங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ சொன்னோம், அந்த பொண்ணு என் கூட பேச கூட இல்லை, பேரை கேட்டால் பதில் சொல்ல, உங்ககிட்ட வந்து தானாக வந்து பேசுகிறா, தானாக பதில் சொல்கிறா, பேரை சொல்கிறா, இங்கேயும் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் மாலில் பார்த்தேன். ஷாப்பிங் பண்ணியிருந்தா அப்போ வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு ஹாய் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நானும் தனியாக தான் போயிருந்தேன் ஷாப்பிங், அவங்களும் தனியாக தான் வந்தாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போட ஆரம்பித்தோம். நான் சில கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சொன்னேன், சஜஸ்ட் பண்ணேன், இதெல்லாம் எடுங்க உங்களுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு. உண்மையாக அவங்க போட்டு பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. வழக்கமாக என் ஃப்ரெண்டோடு தான் வருவேன், இன்றைக்கி அவன் வரல. பாய் ஃப்ரெண்டா? ஏன் ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்குமா? ஃப்ரெண்ட். ஓகே, நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? ஆர் யூ கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீப்தி கிட்டே கேட்டேன். தீப்தி சொன்னது, ஏற்கனவே 2 ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிறேன், 2மே செட் ஆகலை. ஸோ இப்போ ஃப்ரீ தான். இப்போ ஃப்ரீ தானா? அதுக்கப்புறம் கமிட் ஆகிடுவீங்களா? தெரியாதுப்பா, சொல்கிறேன். சரி, ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு நல்லா இருக்கு, எனக்கும் அதே தான் அப்படின்ட்டு தீப்தி சொன்னாங்க. விஸ்வாவும் சொல்கிறாங்க. விஸ்வா தான் சொன்னார், தெரியல, ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும்ல, பார்க்கணுன்னு நம்பர் வாங்கலை, அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமோ தெரியாது, ஆனால் எதிர்ச்சியாக மாலில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்த தீப்தியே வேறு, இங்கே ரொம்ப அப்படி கூலாக அது மாதிரி பொண்ணாக இருந்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேசும்போது நான் சொன்னேன், தீப்தி எனக்கு ஒன்று பிடிச்சது, ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அது? நான் சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அரவிந்த் அவனை இன்ட்ரோ கொடுத்தேன். அரவிந்தும் பேசினான், தீப்தியும் பேசினாங்க. அதுக்கப்புறம் தீப்தி என்கிட்ட சொன்னது, தெரியல செட் ஆகுமான்ட்டு. ஏன்னா அரவிந்த் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நல்லவங்க இன் சென்ஸ் அதாவது இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு நல்லவனா வெகுலியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் இப்போதைக்கு டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஸ்வா. விஸ்வா நல்லா புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். எத்தனை ரிலேஷன் போனால் கண்டத்தை வரலாம் அப்படின்றது கிடையாது. ஒருத்தங்களோட இருந்தால் கூட அந்த மெமரிஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். பார்த்துங்க. Love Shots by Love Guru. Only on Radio City.